1971 பாகிஸ்தான் இந்தியாவில் இருக்க ராஜஸ்தானை கைப்பற்றணும்னு சொல்லி 2000 ராணுவ வீரர்கள் 40 டேங்கை இந்தியாவை நோக்கி அனுப்பி வச்சது. அவங்களோட திட்டம் ரொம்ப எளிமையா இருந்தது. லாங்வாலால காலை உணவு, ஜெய்சால்மாரில் மதிய உணவு, ஜோத்பூர்ல இரவு உணவு. ஆனா அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா அவங்களோட கடைசி உணவு குல்தீப் சிங் சாத்பூரி கையாளன். இந்திய உளவுத்துறை கிட்ட இருந்து தகவல் வருது பாகிஸ்தான் ராணுவம் இந்தியாவை நோக்கி வராங்கன்னு. இந்தியன் ஆர்மி இந்தியன் ஏர்போர்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. இந்தியன் ஏர்போர்ஸ் அடுத்த நாள் காலையில தான் வர முடியும்னு சொல்லிட்டாங்க. பாகிஸ்தான் இதை நல்லா பிளான் போட்டு தான் கரெக்டா உள்ள வராங்க. இரவு நேரத்துல லாங்வாலா போஸ்ட்ல பஞ்சாப் ரெஜிமெண்ட்டை சேர்ந்த வெறும் 120 வீரர்கள் மட்டும் தான் இருந்தாங்க. மேஜர் குல்தீப் சிங் சாத்பூரி அவங்கள வழி நடத்தினாரு. பாகிஸ்தான்ல இருந்து வர 2000 படைகளையும் 40 டேங்குகளையும் இந்த 120 பேர் தடுக்கணும் ஒரு இரவு ஃபுல்லா. மேஜர் குல்தீப் சிங் சாத்பூரி என்ன தெரியுமா சொன்னாரு? தைரியமா இருக்கவங்க மட்டும் கூட இருங்க, பயந்தவங்க வெளியே போயிடுங்க, கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் போராடுவோம் இந்தியாக்காக. இரவு நேரத்துல டேங்கோட சத்தம், வாகனங்களோட ஒளி விளக்குகள் பாலைவனத்துல வந்துகிட்டு இருக்கிறத போஸ்ட்ல இருந்தே இவங்க பாக்குறாங்க. எதிரி பெரிய அளவுல வர்றது தெரியுது. இந்த சண்டை பாலைவனத்துல தான் நடக்க போகுது. மேஜர் குல்தீப் சிங் சாத்பூரி ஒரு அற்புதமான ராணுவ தந்திர பயத்தை பயன்படுத்தினாரு. இந்த ஒரு செயல் பல உயிர்களை காப்பாத்துச்சு. பாகிஸ்தான் முதல்ல பீரங்கி வச்சு தாக்குறாங்க. பதில் தாக்குதல் எதுவும் பண்ணாததுனால முன்னேறி வராங்க. திடீர்னு பாகிஸ்தானோட பட்டாலியன் தலைமை தளபதி முள்வெளிகளை பாக்குறாரு. டேங்குகளை நிறுத்த சொல்லி கண்ணி வெடிகள் இருக்கான்னு பார்த்து எடுக்க சொன்னாரு. அங்க முள்வெளிகளை போட்டதே நம்ம ஆளுங்க தான். அப்ப இந்திய வீரர்கள் கிட்ட இருந்த ஒரே ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்னன்னா ஜீப் மவுண்ட் M40 ரீகாயிலஸ் ரைஃபிள் தான். அதை வச்சு தாக்குதல் பண்றாங்க. இதுல 12 டேங்குகள் வெடிச்சு செதறது. எதிரிக்கு எங்கிருந்து அடிக்கிறாங்கன்னு தெரியல. அது கண்ணி வெடியில வெறும் முள்வெளி தான் கண்டுபிடிக்கிறதுக்கு பாகிஸ்தானுக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள நம்ம ஆளுங்க போரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மீதமுள்ள பாகிஸ்தான் டேங்குகள் பாலைவன மணல்ல சிக்கி நகர முடியாத வாத்துகளா மாறிடுச்சு. இந்திய வீரர்கள் வெடிகுண்டியும் வீசுறாங்க, சுடவும் செய்றாங்க. பல பாகிஸ்தான் வீரர்கள் பயந்து ஓடிட்டாங்க. 2 இந்திய வீரர்கள் வீர மரணம் அடைஞ்சாங்க. அடுத்த நாள் விடியலும் வருது. கூடவே இந்தியன் ஏர்போர்ஸோட அண்டர் ஏர்கிராப்டும் வருது. மீதமுள்ள பீரங்கிகளையும் வாகனங்களையும் அடிச்சு நொறுக்குது. இந்த போர்ல 300 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் இறந்து போனாங்க. இப்படிதான் பாகிஸ்தானோட கனவுக்கு குல்தீப் சிங் சாத்பூரி முற்றுப்புள்ளி வச்சாரு. இந்திய அரசு மகாவீர் சக்ராவை கொடுத்து கௌரவிச்சாங்க. 2வது உயரிய போர் வீரத்துக்கான விருது. நீங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.